சாலா கப் நம்தே என்ற காலம் போய் இப்போது மீண்டும் கப் நம்தே என கர்ஜிக்க தயாராகிவிட்டது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. 2025 ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி வரலாற்றுச் சாதனை படைத்த ஆர்சிபி இப்போது 2026 சீசனில் நடப்பு சாம்பியனாக மாசாக களமிறங்குகிறது. ரஜத் படிதார் தலைமையிலும் கிங் விராட் கோலியின் வெறித்தனமான ஃபார்மிலும் இந்த ஆண்டு ஆர்சிபி அணி எப்படி வியூகம் அமைத்துள்ளது? கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவின் கதை என்ன நடந்திருக்கும் மற்றும் மிக அருகில் ஆனால் மிக தொலைவில் என்பதாகவே இருந்தது. ஆனால் நாம் இங்கே மார்ச் 2026இல் நிற்கும்போது கதை முற்றிலும் மாறிவிட்டது. வரலாற்றில் முதல் முறையாக ஆர்சிபி சவாலர்களாக அல்லாமல் இந்தியன் பிரீமியர் லீக்கின் மறுக்க முடியாத நடப்பு சாம்பியன்களாக களத்தில் நுழைகிறது. 2025ஆம் ஆண்டின் அந்த வரலாற்று சிறப்புமிக்க இரவில் அவர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதிப் போட்டியில் தோற்கடித்தது இந்த அணியின் டிஎன்ஏ-வை நிரந்தரமாக மாற்றியது. அழுத்தம் இனி அவர்கள் எப்போது வெல்வார்கள் என்பது பற்றி அல்ல, அது இப்போது அவர்களால் மீண்டும் அதை செய்ய முடியுமா என்பதைப் பற்றியது. அந்த கைகெட்டாத கோப்பையை வெல்ல அவர்களுக்கு கேப்டனாக இருந்த மனிதரான ரஜத் படிதார் தலைமையிலும் மற்றும் தலைமை பயிற்சியாளர் ஆண்டி பிளவரின் தந்திரோபாய புத்திசாலித்தனத்திலும் சிவப்பு மற்றும் தங்கம் படை முன்பை விட அதிக சமநிலையுடன் காணப்படுகிறது. இந்த ஆழமான பார்வையில் நாங்கள் முழு 2026 அணியையும் புதிய ஒப்பந்தங்கள், தந்திரோபாய மாற்றங்கள் மற்றும் சின்னசுவாமி ஸ்டேடியம் ஏன் மற்றொரு முழுமையான ஆக்ஷன் சீசனுக்கு தயாராகி வருகிறது என்பதை பகுப்பாய்வு செய்கிறோம். சமீபத்திய அபுதாபி மினி ஏலத்தில் நிலைத்தன்மை என்பதே விளையாட்டின் பெயராக இருந்தது. மற்ற அணிகள் தங்கள் பட்டியலை மாற்றியமைக்க பார்த்த நிலையில் இறுதி பெருமையை வழங்கிய குழுவை நம்புவதற்கு ஆர்சிபி முடிவு செய்தது. ரஜத் படிதார் தொடர்ந்து கேப்டனாக இருக்கிறார். இது கடந்த சீசனில் அவர் காட்டிய தந்திரோபாய அமைதிக்கு வெகுமதி அளிக்கும் ஒரு நடவடிக்கையாகும். ஆனால் அணியின் இதயத்தில் இன்னமும் ராஜா விராட் கோலி இருக்கிறார். தனது ஐபிஎல் வாழ்க்கையில் 8600 ரன்கள் மைல்கல்லை தாண்டியுள்ள கோலி ஒரு வீரர் மட்டுமல்ல, அவர் இந்த நகரத்தின் உணர்ச்சிபூர்வமான இதய துடிப்பு. கோலி, பில் சால்ட் மற்றும் ரஜத் படிதார் ஆகியோரின் மையத்தை தக்கவைத்துக் கொள்வது லீக்கில் டாப் ஆர்டர் மிகவும் அச்சமூட்டும் ஒன்றாக இருப்பதை உறுதி செய்கிறது. 2025இல் பில் சால்ட்டின் வெடிக்கும் தொடக்கங்கள் முக்கிய கருவியாக இருந்தன மற்றும் கோலியுடனான அவரது கூட்டணி தொடக்கத்தில் சரியான நெருப்பு மற்றும் பனி கலவையை வழங்குகிறது. வரிசையில் கீழே நகரும்போது இடது கை நிலைத்தன்மையை வழங்கும் தேவதூத் படிக்கல் நமக்கு உள்ளார். அதே நேரத்தில் 11 கோடிக்கு தக்கவைக்கப்பட்ட ஜிதேஷ் சர்மா முதன்மை விக்கெட் கீப்பர் பினிஷராக தனது இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். இது வெறும் நட்சத்திரங்களின் குழுவல்ல, இது இறுதியாக ஒரு அணியாக எப்படி வெல்வது என்பதை அறிந்த ஒரு குழு. பல ஆண்டுகளாக சமநிலை என்பது ஆர்சிபியின் மிகப்பெரிய பலவீனமாக இருந்து வந்தது. ஆனால் 2026 அணி பட்டியல் நம்ப முடியாத அளவிற்கு ஆழமாக தெரிகிறது. குருணால் பாண்டியாவை தக்கவைத்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும். 2025 இறுதிப் போட்டியில் அவரது ஆட்ட நாயகன் செயல்திறன் அவரது மதிப்பை நிரூபித்தது. 4 ஓவர்கள் இறுக்கமான சுழற்பந்து மற்றும் முக்கியமான கீழ்வரிசை ரன்களை அவர் வழங்கினார். அவருடன் சேர்ந்து அணியில் டிம் டேவிட்டின் மிருகத்தனமான சக்தியும் மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ரொமாரியோ ஷெப்பர்டும் உள்ளனர். ஆனால் 2026 ஏலத்தின் உண்மையான தலைப்புச் செய்தி 7 கோடிக்கு வெங்கடேஷ் ஐயரை ஒப்பந்தம் செய்ததாகும். அவரது முன்னாள் அணியான கேகோருடனான கடுமையான ஏலப் போருக்குப் பிறகு நடுத்தர வரிசையில் நிரூபிக்கப்பட்ட இடது கை சக்தியை சேர்க்கவும் மற்றும் படிதாருக்கு கூடுதல் பந்துவீச்சு விருப்பத்தை வழங்கவும் இந்த ஆல்ரவுண்டரை ஆர்சிபி கைப்பற்றியது. அணி இளம் உள்ளூர் திறமையாளர்கள் மீதும் நம்பிக்கை காட்டியது. மன்கேஷ் யாதவை 5.2 கோடிக்கு பாதுகாத்தது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த சர்வதேச போட்டிகளில் விளையாடாத உள்ளூர் சென்சேஷன் தாக்குதலுக்கு தீவிர வேகத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிர்வாகம் நிகழ்காலத்தில் வேறொன்று எதிர்காலத்தை பார்க்கிறது என்பதை நிரூபிக்கிறது. 2025இல் பந்துவீச்சாளர்கள்தான் அவர்களுக்கு பட்டத்தை வென்று கொடுத்தனர். மேலும் 2026க்கான அந்த உத்தியில் அவர்கள் இரட்டிப்பு கவனம் செலுத்தியுள்ளனர். வேகப்பந்து தாக்குதல் தளராத ஜோஷ் ஹேசில்வுட் மற்றும் 10.75 கோடிக்கு தக்கவைக்கப்பட்ட மூத்த ஸ்விங் கிங் புவனேஸ்வர் குமார் ஆகியோரால் வழிநடத்தப்படுகிறது. ஓப்பனிங்கில் மிரட்டப் போகும் கோலி பில் சால்ட் காம்போ. 7 கோடிக்கு வந்த வெங்கடேஷ் ஐயரால் என்ன லாபம்? பல ஆண்டுகளாக இருந்த பந்துவீச்சு பிரச்சனையை புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட் எப்படி தீர்க்கப் போகிறார்கள்? இந்த முறை ஆர்சிபி மீண்டும் கோப்பையை வெல்லுமா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.